நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 12:05 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:05 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:05 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம். மேஷம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் நீங்க ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். சில பணிகள் உங்களுக்கு அவசரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், எதிலும் நாம ஈடுபடலாம். அது வரைக்கும் பொறுத்து கொண்டும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. பதட்டப்பட வேண்டாம். சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். தொழில் ரகசியங்களையும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணிபுரிவது அவசியம். பணவரவு எதிர்பார்ப்புகளை ஓரளவு நிறைவேற்றிவிடும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் கூதுகளும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதேபோல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தவருக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. காதல் குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள், எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். கண்டிப்பாக கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. இன்று கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். காரியங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்திலும் கூதுகளும் பிறக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். மோதல்கள் அடியோடு மறைய கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் கண்டிப்பாக வியக்கக்கூடும். நல்ல மனிதன் என்ற பெயரையும் எடுப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடைபெற கொடுங்க. இருந்தாலும் முழுமையாக சந்திராஷ்டிரம் முடியட்டும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று உங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். நிதானமும் கண்டிப்பாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற அதிகமாக உழைப்பு தேவைப்படுங்க. புதிய இடங்கள்ல நீங்க பார்த்து செலவு செய்ய வேண்டும். செலவை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அடுத்தவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பணப்புழக்கமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியமும் வெற்றிகரமாக முடிய கொடுங்க. என்று புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க.
என்று முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பதட்டம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. பெண்கள் என்று குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகை செய்யும். காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் ஏதும் வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள், அது போதும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியம் ஓரளவு துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று சேரக்கூடும். இன்று நீங்க குளறுபடிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். பண வரவு சீராக இருக்கக்கூடும். செலவை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது எதிலும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுல பொறுமையாக எடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகக்கூடும். செயல்களில் நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடுங்க. பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழலும் இன்று ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கிவிடக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அனைத்து விஷயங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழலும் உருவாகும். பெண்கள் இன்று முகப்பொலிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் தொல்லையை கொடுத்தாலும் சில குழப்பத்தை கொடுத்தாலும் போக போகத்தான் உங்களுக்கு முடிவையும் நல்ல முடிவையும் கொடுக்கும். காதல் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக சுலபமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. பண பரிவர்த்தனையும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று செயல்களில் நேர்த்தியும் வசீகரமும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை.
எப்படிப்பட்ட காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகளும் கண்டிப்பாக நீங்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். கடின உழைப்பையும் வெளிப்படுத்துவீர்கள். பார்த்து பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புனர்பூசம். இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியும். கடகம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் இனம் புரியாத சூழல் ஓடிக்கொண்டிருக்கும். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை உங்களுக்கு வளரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். இருந்தாலும் உபரி பண வரவில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். முக்கிய தேவைக்காக கொஞ்சமாக சேமிப்பீர்கள். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். என்று விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். நன்மைகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல் உள்ளவர்களுக்கு நல்லதொரு சூழல் உருவாக கொடுங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடுங்க. என்று நீங்க பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் குடும்பத்தில் உள்ள சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. காதலுக்காக பெரிய முடிவுகள் ஏதும் வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் கல்விக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கூட இல்லத்தில் கலந்து பேசி எடுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். மாணவர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முடிஞ்சளவு குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு செல்வதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. பூசம். நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கடின உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கனமாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. அவசர பணிகள் உருவாகி அல்லல் கொஞ்சம் தருங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பொது வாழ்க்கை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பதட்டப்படாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு டென்ஷன் ஆவீர்கள். தயவு செய்து அமைதியை கடைபிடியுங்கள். பொறுமையாக இருங்கள். உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்க தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணிகளை இன்று நீங்க சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் உருவாகின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாம் என்று திட்டமிடுவது ரொம்ப நல்லது. இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். சிக்கன செலவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொண்டால் எளிதில் வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். செல்வாக்கம் கண்டிப்பாக உயரக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமை வேண்டுங்க. நிதானமும் குழப்பமும் இல்லாமல் இருந்தால் வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால்
உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க என்று நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீராகாரம் போன்றவற்றையும் எடுத்துக்கொண்டு உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. சில பணிகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூடும். பெண்கள் இன்று முடிவுல தெளிவாக எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கும். காதல்ல இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக பொறுப்பாக இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்க முடியும். கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். தொழிலும் கண்டிப்பாக வளர்ச்சி அடைய கொடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியடை போடும். பூரம். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்கும். செலவுகளை மட்டும் சிக்கனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. பணிகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. முடிவுல கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும் என்று உங்க வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. உத்திரம். முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபட்டு வருவது சிறப்பு. செயல்களின் நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடுங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செயல்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நீங்க மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில பிரச்சனை நீங்க போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரிவர நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். உறவுகள் உங்களுக்கு அன்புடனும் பாசத்துடனும் காணப்படுவார்கள். தொழிலில் உங்களுக்கு நேர்த்தி ஏற்படக்கூடும். வளர்ச்சியும் சீராகத்தான் இருக்கக்கூடும். பண வரவில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. புதிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி அடை போடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடும். விருந்து விழாவிற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். வாகன பிரதாதிப்தி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. உன்னதமான நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தில் உள்ள சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செயல்களை கண்டிப்பாக வெற்றியும் ஏற்பட கொடுங்க என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் போக போக சரியாகி விடக்கூடும். அதற்காக நீங்க பெரிய அளவில் வருத்தப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமாக மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
சுப நிகழ்ச்சிகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். ஆர்வமுடன் இன்று பணிகளில் நீங்க ஈடுபடுவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அஸ்தம், தொழில் வியாபாரம் சிறப்படைய கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதிய இடங்களில் உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடும். வசீகர தோற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். பதட்டமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம் என்று நீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாள் ஓரளவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. சித்திரை, பக்குவமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்பட கொடுங்க. என்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் கவனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனசுக்குள் ஒரு புதிய சிந்தனை உருவாக கொடுங்க. உறவினர் நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. துலாம் ராசினியர்கள், வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறக்கூடுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் நலனை பொறுத்தவரை சிறப்படையக்கூடும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். இணக்கமான சூழல் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வேதனைகள் அனைத்தும் கண்டிப்பாக மறைய கொடுங்க. பிள்ளைகள் உடல்நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கக்கூடும். தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினரின் ஆதரவும் ஏற்படக்கூடும். இன்று மதிப்பு மிக்க நபர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்கும். காதலில் நீங்க அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. சுவாதி, சுணக்கமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் புதிய சிந்தனை உருவாக கூடும். வீடு மனை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலம் சீராக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம், இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் இனிய மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று சுய அந்தஸ்து உயரக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று நீங்க கூடுதல் லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் இன்று கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒரு வித புத்துணர்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். குடும்ப உறுப்பினர் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். என்று இஷ்ட தெய்வ வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இருந்தாலும் நீங்க பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்குங்க. சிலர் அதிகாரி அந்தஸ்து உயர்த்தப்படுவார்கள். வேலையின்றி இருப்பவர்களுக்கு கூட மிகுந்த முயற்சிகளுக்கு பின்னர் நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும்.
வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. குடும்பத்தார் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். தொழிலும் சிறப்பான பலனை காண முடியுங்க. கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுதே ஆரம்பிப்பீர்கள் என்று ஓரளவு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ நிலையை உயர்த்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு என்று கூடுதல் பணவரவு வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே பிரச்சனை கொடுக்குங்க. ஆனால் போக போக அதுவும் சரியாக கொடுங்க. காதலில் நீங்க குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையை மட்டும் கடைபிடியுங்கள் என்று மாணவர்கள். கல்வி தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். சுய கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். மாணவ கண்மணிகள், பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் ஏற்படக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். கடந்த காலத்தை விட இப்பொழுது முன்னேறி செல்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. அனுஷம். இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். தெய்வீக அருளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. என் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அந்த திட்டம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. என்று நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு வீடு மனை விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். சிலர் உங்களுக்கு தகுந்த வாக்குறுதியை மீறி நடக்கலாம். அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து விட்டு பிடியுங்கள். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நீங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகை செய்யுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் நீங்க தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தகுந்த முன்னேற்பாடுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஓரளவு தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சிலர் குழப்பத்தின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். அது வேண்டாம். இல்லத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். பெண்கள் இன்று கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு அனுசரித்து செல்வீர்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் இன்று மனதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். ஓரளவு விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் பின்னொரு நாட்கள்ல சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகள் எடுப்பது மிக நல்லது. உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களை செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று விரும்பிய விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ண வேண்டுங்க. என்று முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும்.
வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுத்து விட வேண்டாம் என்று ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்பட கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க என்று பொது இடங்களில் நீங்க நிதானித்து பேசுவது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். ஏற்றமான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் ஏற்பட கொடுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுதே ஆரம்பிப்பீர்கள். மனசுக்குள் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும் என்று விரும்பிய விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் இன்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட தெளிவு ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்த்தப்படுவீர்கள். மனதிற்குள் ஆசையும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். பொது இடங்களில் மட்டும் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தெய்வீக அணுகம் ஏற்படக்கூடுங்க. பொருளாதாரமும் சிறப்படையக்கூடும் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாகவும் மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல நல்லது நடக்கும். இருந்தாலும் பேச்சில் கவனம் இருக்கட்டும். முக்கியமாக பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபார நோக்குடன் தான் செயல்படுவர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இன்று போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இந்த வாகனத்தில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள். அதே வேளையில் தெய்வீக அனுகூலத்தையும் பெறுவீர்கள். உங்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. பொருளாதார பலம் சிறப்படையக்கூடும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். செய்யும் முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உருவாக்கக்கூடும். என்ற கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பணிவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எல்லோரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாகத்தான் இருக்கும். சில தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் விரைவாக செயல்படுவார்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் செயல்படுவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் வேண்டாங்க. பொறுமையும் நிதானமும் இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எல்லாவற்றையும் அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று சிரமலை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பயணங்கள் என்று கண்டிப்பாக செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பொது இடங்களில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கூடுதல் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். புதிய பாதையை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. அதே வேளையில் எதையும் ஒரு முறைக்கு ஆராய்ந்து பார்த்து செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். அவிட்டம் என்ற தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. புதிய பாதைகளை இன்று நீங்க வகுத்துக் கொள்வீர்கள். நல்லதொரு மூலதனத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்று தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு அன்புடன் நடந்து கொள்வார்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற சூழல் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல குணனை மற்றவர்கள் ஆதரிக்க கூடுங்க. உன்னை சொல்லுக்கும் அவர்கள் கட்டுப்பட கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையான அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் என்று
இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கண்டிப்பாக கூடிவிடும். நிர்வாக திறமையும் தெளிவான சிந்தனையும் கண்டிப்பாக மேலோங்குங்க. எதையும் எதிர்த்து நின்று சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அனைவரையும் இன்று நீங்க சரிசமமாக பாவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக கண்டிப்பாக மாறுங்க. சுமாரான அளவில் தான் பண வரவு இருக்கும். அதனை ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். இன்று கண்டிப்பாக அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். ஓரளவுங்க செலவை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு தானாக உயரும். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் இன்று நிர்வாகத்தில் அற்புதமாக ஜொலிப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். குடும்பத்தையும் இன்று சிறப்பான முறையில் கட்டி காப்பீர்கள். அது மட்டுமில்லை, வீடு கட்டி முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். வாய்ப்புகள் இந்த வாயில் கதவை தட்டுங்க. பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் குளறுபடியாக இருந்தாலும் போக போக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, பாடங்களை நன்கு படியுங்கள். அது வெற்றி வாகை சூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காரிய அனுகூலமும் இன்று இருக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். உடல் நலம் சீராக இருக்கக்கூடுங்க. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையை வழிவகுத்துக் கொள்வீர்கள். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்ல குணங்கள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று முன்பின் தெரியாமல் பேசிவிட வேண்டாம். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து நின்று சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். தேவையான பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிர்வாக திறமையும் தெளிவான சிந்தனையும் இருக்கக்கூடுங்க. எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து கண்டிப்பாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாழ்வில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சரியான தொழில்நுட்பத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் தயார்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்று உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட்டு அதுக்கேற்றாற் போல் செயல்படுவீர்கள். தொழிலையும் அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் நீங்க முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று உழைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வெகு நாட்களாக இழுத்துக் கொண்டிருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கூடுதல் கவனம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். சில காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்துதான் நல்லபடியாக முடியுங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரிடமும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பார்த்து பழக வேண்டும். வேலை இல்லாமல் தவித்தேர்வுகள் கண்டிப்பாக மாறும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சரியான தருணத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தங்கு தடையின்றி பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக வந்து சேர கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வாய்வு தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். கவனமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. அதற்கு மட்டும் நீங்க நேரம் செலவிடுங்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருந்தாலும் பார்த்து பக்குவமாக இருங்கள். உயர்கல்விக்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எல்லோரிடத்திலும் இன்பமாக பேசுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அளவான பணவர் இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடுங்க. என்று புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். விரும்பி கேட்ட பொருள் கண்டிப்பாக வரக்கூடும். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. கவனமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை சேமிப்பாக மாற்றுங்கள். உறவுகளிடம் நிதானித்து நடந்து கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களுக்கு என்ற முக கவர்ச்சி கூடுங்க. ரேவதி. இன்று முக அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வீர்கள். வியாபார பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகளை கையாண்டால் கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழல் இருக்கும். உறவினர்களும் உங்கள் மீது அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய சூழலும் செல்வாக்கு உயரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.